ஹவு மெனி ஹவர்ஸ் அப்படிங்கறத விட ஹவு கன்சிஸ்டன்ட் அப்படிங்கறதா முக்கியம். சோ இந்த ரெண்டுல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு என்ன கேட்டா, எவ்வளவு கன்சிஸ்டன்டா நீ படிக்கிறாங்கிறதா இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படிச்சாலும் பரவாயில்ல, ஓகே தான். அந்த 1 மணி நேரம் படிச்ச கான்செப்ட 4 நாள் கழிச்சு கேட்டா கூட உன்னால தெளிவா சொல்ல முடியுதுன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நீ 6 மணி நேரம் உட்கார்ந்து படிக்கிற, ஆனா அது நாளைக்கே மறந்து போயிடுறேன்னா அது படிச்சதுக்கான அர்த்தமே கிடையாது இல்லையா? சோ நீ எவ்வளவு மணி நேரம் அப்படிங்கறத விட எவ்வளவு கன்சிஸ்டன்டா நீ படிக்கிற, டெய்லியுமே பண்றியா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2.5 hours இருந்து 3 hours ஒரு டெய்லி நீ படிச்சாலே உன்னால எல்லா போர்ஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் புக் பேக்க படி, அதுக்கப்புறமா நீங்க லைன் பை லைன் புக் இன்சைட்லாம் என்ன வேணா பண்ணாம போ, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சோ புக் பேக்க மட்டும் நீங்க படிக்காம இருக்கவே கூடாது. ஆனா புக் பேக்ல இருந்து மட்டுமே உனக்கு ஈஸியா 80 மார்க்ஸ் வாங்கலாம். அதை மட்டும் நீ யோசனை செஞ்சுக்கோ. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அப்ப எல்லாத்துல இருக்க புக் பேக்க ஃபர்ஸ்ட் தரவா படி. அது படிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் போதும். ஒரு நாளைக்கு டிசம்பர் வரைக்கும் நீ எல்லா புக் பேக்கையும் தரவு பண்ணிட்ட அப்படின்னாலே போதும். டிசம்பருக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த ஜான் ஃபெப்ரவரிலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா புஷ் பண்ணி நீங்க புக் இன்சைட் கூட படிக்க ஆரம்பிச்சாலும் நல்ல மார்க் வாங்கலாம். சோ திஸ் இஸ் கம்பல்சரி கேரண்டீட். சரியா? சோ அதே மாதிரி வந்து மார்ச் மாசம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறதுனால நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் புஷ்ஷா ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறது நம்ம பழக்கமா வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல எல்லாமே படிச்சு முடிச்சிருப்போம். ரீகால் மட்டும் தான் பண்ணுவோம் அப்படிங்கறதுனால தாராளமா அவ்வளவு மணி நேரம் நம்ம வந்து சம்ஸை ஒர்க் அவுட் பண்றதோ ரீகால் பண்றதோ கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். ஆனா இதே 6 மணி நேரம் 8 மணி நேரம் நீ வந்து ஸ்டார்டிங்ல பண்றேன்னா 2 மாசத்துலயே டயர்ட் ஆகி உட்காந்துருவேன். அதுக்கு மேல உன்னால படிக்க முடியாது. கரெக்டா வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அதுக்காக தான் இதை நான் சொன்னேன். அண்ட் இன்னொரு விஷயம் ஃபாலோ பண்ணலாம். நீங்க ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கலாம், 3 மணி நேரம் படிக்கலாம். எவ்வளவு நேரம் படிச்சாலும் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. உங்களால ஒரு 40 மினிட்ஸ் இல்ல 45 மினிட்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஃபுல் ஃபோக்கஸோட படிக்க முடியுதுன்னா தாராளமா படிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்ல இருந்து 20 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. சோ ஒரு மணி நேரத்துல நீங்க 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்து 45 மினிட்ஸ் படிப்பீங்க. எனக்கு அது ரொம்ப பெரிய டைம் மேம், அவ்வளவு நேரம் என்னால உட்கார்ந்து படிக்க முடியல ஒரே இடத்துல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா 25 மினிட்ஸ் படிங்க, 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. திரும்ப இன்னொரு 25 மினிட்ஸ் படிங்க, திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. இப்படி படிக்கும் போது தாராளமா நம்மளால படிச்சு முடிச்சிட முடியும்.